வணக்கம். இந்த மனதை வெல்லுங்கள் என்ற புதிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நான் படித்த ஒரு வாசகம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நீ பூக்களாக இருக்காதே, உதிர்ந்து விடுவாய். ஆனால் ஒரு பூச்செடியாக இருந்தால் நீ பூத்துக்கொண்டே இருப்பாய். இந்த நிகழ்ச்சியில் நாம் மனதை எப்படி வெல்ல வேண்டும் என்பதற்கான செயல் திட்டத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். நாம் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கூற வந்திருக்கிறார் நமது டாக்டர் ராஜயோகி பிரம்மகுமார் பாண்டியமணி அவர்கள். இவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக ராஜயோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். இவர் பிரம்மகுமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குனராய் இருக்கிறார். வணக்கம். ஓம் சாந்தி. வணக்கம். ஓம் சாந்தி. சென்ற நிகழ்ச்சியில ரொம்ப அழகா இயற்கையை எப்படி ரசிப்பது, மனதிற்கு இதமான ஒரு மியூசிக்கை எப்படி கேட்கலாம்னு சொன்னீங்க, வாய் விட்டு சிரிங்கன்னு சொன்னீங்க. இன்று 16வது நாள், நேரத்தை நிர்வகிக்கக்கூடிய நாள்னு சொல்லியிருக்கீங்க. இதுல செயல் திட்டமா ஓய்வுக்கு சிறு நேரம் கொடுங்கள்னு சொல்லியிருக்கீங்க. இதை எப்படி நாம் கொடுக்க வேண்டும், இதற்கு ஒரு விளக்கம் நீங்க தர முடியுமா? எப்படி நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுக்கு உழைப்பு அத்தியாவசியமாக இருக்கின்றதோ அதே மாதிரி ஓய்வும் கூட அத்தியாவசியமாக இருக்கின்றது. ரொம்ப சரி. இதை நன்றாக நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு கண் விழித்ததுலேருந்து இரவு வரைக்கும் நாம் உழைக்கின்றோம். அந்த உழைப்புக்கு ஓய்வாக தான் நமக்கு தூக்கம் அமைகின்றது. சரியான தூக்கம் இல்லை என்றால் நம்மளுடைய உழைப்பு கூட பாதிக்கப்படுகின்றது, மனநிலையும் பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். எப்படி பாருங்க, ஒரு பறவை எவ்வளோ தூரம் பறக்கணுங்கிறது அதுக்கு தெரியும். அதுக்கு பிறகு அது தனக்குத்தானே ஓய்வு கொடுத்து கொள்கின்றது. அதே மாதிரி நாம் கூட தெரியணும் எப்போ ஓய்வு எடுத்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் இதை நம்மளுடைய உடலே நமக்கு சொல்லும். உதாரணமாக சில நாள் நமக்கு இடையே தூங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்ததுன்னா அந்நேரம் நம்ம தூங்கிடணும். ஏன்னா உடலுக்கு அது தேவையாக இருக்கின்றது. அதே மாதிரி மனதை கூட நீங்கள் எப்பொழுதும் புத்துணர்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும். இதற்கு நம்ம மனதளவில் என்ன செய்யணும் அப்படின்னா, நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய எண்ணங்களில் நிகழ்காலத்தில், அதாவது என்ன செயலை செய்கின்றோமோ அதே செயலில் ஈடுபடுத்துறதுக்கான ஒரு பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். பதறாத காரியம் சிதறாது என்று கூறுவார்கள். ஆக நம்மளுடைய மனம் பதற்றம் அடையாமல் இருந்தால் தான் காரியம் கூட சிதறாமல் நன்றாக நடக்க முடியும். நாம் காரியங்களை எப்போ ரொம்ப எஃபிஷியண்ட்டாக செய்கிறோமோ அப்போ தான் வெற்றி என்பது நிர்ணயிக்கப்படுகின்றது. ஆக நேற்றைய தினத்தை பற்றிய எண்ணம் இல்லாமல், நாளைய பற்றிய எண்ணமும் இல்லாமல், இன்றைய நிலையில் இப்பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோமோ அதில் மனதை ஒருமுகப்படுத்தி செயலாற்றுவதைத்தான் நாம் நிகழ்கால எண்ணத்துடன் வாழுங்கள் என்று கூறுகின்றோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்களுடைய அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது 17வது நாளில் வாய்ப்புகளை அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கீங்க. இதுல நிமிர்ந்து நடங்கள், நிமிர்ந்து உட்காருங்கள் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. இது கண்டிப்பா இந்த காலத்துல யாருமே செய்யறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இதை எப்படி செய்யலாம்னு நீங்க ஒரு விளக்கம் தர முடியுமா? நீங்க நம்மளுடைய கவி பாரதியினுடைய பாடல்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா நாம் நிமிர்ந்து உட்காருவது அவசியமாக இருக்கின்றது, நிமிர்ந்து நடப்பது அவசியமாக இருக்கின்றது, நிமிர்ந்து நிற்பது கூட அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் நம்மளுடைய உடல் அசைவுகள் பிறருக்கு பல செய்திகளை கொடுக்கின்றன. உடல் அசைவுகள் பல மன உணர்வுகளை பிறரிடம் பிரதிபலிக்கின்றன. இதைத்தான் ஆங்கிலத்தில் பாடி லாங்குவேஜ் என்று கூறுவார்கள். நாம் வார்த்தையால் கூறுவதை விட அங்கு அசைவுகள் மூலமாக கூறுவது தான் சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கின்றது. ஆகவே ஆயுளை கூட பாருங்கள், நீங்கள் நிர்ணயிக்க முடியாது. எத்தனை ஆண்டுகள் நீங்கள் வாழ வேண்டுமோ அத்தனை ஆண்டுகள் தான் நீங்கள் வாழ முடியும். எப்பொழுது இந்த உயிர் பிரிய வேண்டுமோ அப்போது கண்டிப்பாக இந்த உயிரானது பிரிந்துவிடும். ஆனாலும் கூட அந்த ஆயுளினுடைய நீளம், அகலம், ஆழம், உயரம் அனைத்தையும் நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க முடியும். ஆகவேதான் மனதளவில் நாம் என்ன கூறுகின்றோம் என்றால், தன்னைத்தான் கட்டுப்பாட்டிற்கு வைத்து கொள்ளுங்கள். அந்த கட்டுப்பாட்டிற்குள் நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுதுதான் நீங்கள் விரும்பியபடி உங்கள் மனதானது செயலாற்றுகின்றது. எந்த மனநிலையில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அந்த மனநிலையில் உங்களால் இருக்க முடியும். அதாவது நான் அதை எப்படி கூற வேண்டும் என்றால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நிரந்தரமாக மன மகிழ்ச்சி நிறைந்ததாக அமைத்து கொள்ள வேண்டும் என்றால் அவ்வாறே நீங்கள் அமைத்து கொள்ள முடியும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி, எத்தனை சவால்கள் வந்தாலும் சரி, அனைத்தையும் நீங்கள் எதிர்கொண்டு
அவற்றிலிருந்து விடுபட்டு நீங்கள் வெற்றிகாரராக, அதாவது எப்பொழுதுமே மகிழ்ச்சி நிறைந்தவராக உங்களால் வாழ முடியும். அடுத்தது 18வது நாள்ல நீங்க அந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, திறமைகளை சேர்த்திடும் நாள்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா நீங்க நல்லவங்களோட ஒரு பழக்க வழக்கங்களை வச்சுக்கோங்கன்னு அந்த செயல் திட்டத்துல சொல்லியிருக்கீங்க. இந்த காலகட்டத்துல அதுதான் நமக்கு ரொம்ப கம்மியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம எப்படி செயல்ல கொண்டு வரலாம்? இதுக்கு ஒரு விளக்கம் நீங்க தர முடியுமா? நிச்சயமாக. ஏனென்றால் நட்பு என்பது நம்முடைய குணாதிசயங்களை வளர்க்கின்றது, அல்லது நல்ல குணங்களை அதை வெளிக்கொணர்வதற்கு ஒரு வாய்ப்பளிக்கின்றது. தீய நட்பு என்பது நமக்கு தீவினையை செய்விக்கின்றது, மேலும் தீய பழக்க வழக்கங்களை நம்மில் கொண்டு வந்து விடுகின்றது. ஆகவே நட்பு என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இதை நாம் எதிர்கொள்வதற்காக மனதளவில் பிறரோடு ஒப்பிடுகின்ற ஒரு மனநிலையை நாம் தவிர்க்க வேண்டும். ஒப்பிட்டு பார்த்தல் என்பது நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறதை தவிர எந்த ஒரு பலாபலன்களையும் நமக்கு கொடுப்பதில்லை. சாதாரணமாக நாம் ஒப்பிடும் பொழுது நம்மை விட உயர்ந்தவர்களை ஒப்பிட்டு நாம் தாழ்வு மனப்பான்மையை தான் பெறுகின்றோம். நம்மை விட தாழ்ந்தவர்களை நாம் ஒப்பிட்டு நாம் உயர்ந்தவர்களாக ஒருபொழுதும் நினைப்பதே இல்லை. ஆக ஒப்பிடுதல் என்பது ஒரு தவறான பழக்கமாகவே கருதப்படுகின்றது. ஏனென்றால் இந்த உலக நாடக பாத்திரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவரவருக்கான பாத்திரத்தை அவரவர் சிறப்பாக செய்யும் பொழுதுதான் அதில் ஒரு மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஒரு காரண காரியத்தை புரிந்து கொண்ட தன்மையும் வெளிப்படுகின்றது. ஆகவேதான் நாம் எப்பொழுதும் கூறுகின்றோம், பிறரோடு தன்னை ஒப்பிடாதீர்கள். ஒப்பிடுகின்ற பழக்கத்தின் காரணமாகத்தான் இன்றைய உலகிலே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கின்றார்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மீடியா மூலமாக ஒருவர் பிறரை பார்த்து பல விஷயங்களை ஒப்பிடுகின்றார்கள். அந்த ஒப்பிடுகின்ற காரணத்தினால்தான் தாழ்வு மனப்பான்மை, அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுகின்றோம், அதை அவர்கள் அனுபவம் செய்கின்றார்கள். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துவிடும் பொழுதுதான் அவர்கள் தங்களுடைய சுய கௌரவத்தை, சுய பெருமையை இழந்து விடுகின்றார்கள். ஆகவேதான் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் பிரச்சனைக்குரியதாக, தாழ்வான ஒரு மனநிலையில் தங்களுடைய மனநிலையை அமைத்துக் கொள்கின்றார்கள். ஆகவேதான் பிறரோடு ஒப்பிடுகின்ற மனநிலையிலிருந்து, மனப்பாங்கிலிருந்து நீங்கள் நிச்சயமாக வெளிவர வேண்டும். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு வாசகம் நான் படிச்சது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. உன் நண்பன் யார் என்று நீ கூறு, நீ யார் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஸோ இது கூட அந்த பழக்க வழக்கத்தின் ஆதாரத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கரெக்ட். உங்கள் புத்தகத்தில் நீங்க 19வது நாளுக்கு தளரா முயற்சி செய்யக்கூடிய நாள்னு சொல்லியிருக்கீங்க. இதுல நீங்க செயல் திட்டத்துல என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கத்துல இருந்து நீங்க விடுபடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு இந்த தீய பழக்கம் இருக்குன்னு, பட் விடுபட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு விளக்கம் நீங்க தர முடியுமா? அதாவது தீய பழக்கங்கள்னு நாம் எதை சொல்றோம்னா, புகைப்பிடித்துதல், மருந்து அருந்துதல் மற்றும் போதைப் பொருட்களை உட்கொள்ளுதல், இவையெல்லாம் தீய பழக்கங்களில் ஒன்றாக கருதுகின்றோம். இவைகள்லாம் இப்போ ஒரு பெரிய சவால்களாக இருக்கின்றன. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியெல்லாம் குழந்தைகளிடம் இந்த பழக்கம் இருந்ததே இல்லை. வயது முதிர்ந்தவர்கள்ட்ட தான் இந்த பழக்கம் இருந்தது. அதுவும் சதவீதம் மிகவும் குறைவாக இருந்தது. இப்போ இது கிடைக்கக்கூடியது ரொம்ப சுலபமாக இருக்கின்ற காரணத்தினாலோ என்னவோ நாம் பார்க்கின்றோம், சிறு குழந்தைகள் கூட இதுக்கு அடிமையாக ஆகிவிடுகின்றார்கள். இப்போ குழந்தை பருவத்தில், அதாவது பள்ளிகளில் கூட இந்த போதைப் பொருட்களுடைய உபயோகம் ரொம்ப அதிகமாயிட்டு இதுக்கு அடிமையாக ஆகிவிடுகின்றார்கள். அதற்கான வழிமுறைகளையும் அவர்களே கண்டுகொள்கின்றார்கள். இந்த தீய நட்பின் காரணமாக இந்த தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிவிட்டார்கள். இதிலிருந்து நாம் வெளிவருவதற்கு மனதளவில் தன்னம்பிக்கை உடையவர்களாக ஆக வேண்டும். இந்த தன்னம்பிக்கையை ஒருபொழுதும் யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒன்றாகும். இதற்கு நம்பிக்கை அவசியமாகும். உங்களை நீங்களே நம்ப வேண்டும். என்னால் முடியும், என்னால் இதை சாதிக்க முடியும், என்னால் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும், என்னால் இந்த முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று நீங்கள் நினைத்தால் மட்டுமே தான் இது சாத்தியமாகும். ஆகவேதான் நான் கூறினேன், தன்னம்பிக்கை உடையவர்கள் எப்பொழுதும் நிமிர்ந்து நிற்பார்கள், நிமிர்ந்து நடப்பார்கள். ஆனால் யார் ஒருவருக்கு அந்த கள்ளங்கபடமற்ற மனம் இருக்கின்றதோ
அவர்கள் யார் ஒருவரையும் நேராக பார்வையை பார்த்து பேசுவார்கள். ஆனால் கபடம் உள்ளவர்கள் ஒருபொழுதும் அவர்களுடைய முகத்தை பார்த்து பார்வையை பார்த்து பேச மாட்டார்கள். அதே போல தன்னம்பிக்கை இழந்தவர்கள் எப்பொழுதும் தலை குனிந்துதான் இருப்பார்கள். தன்னம்பிக்கை உடையவர்கள் நிமிர்ந்து நிற்பார்கள். ஆக நமது வாழ்க்கையில் நமக்கு அத்தியாவசியமாக இருப்பது தன்னம்பிக்கை ஒன்றுதான். நாம் எப்பொழுது ஒப்பிடுகின்ற மனப்பாங்கிலிருந்து வெளிவந்து விடுகின்றோமோ அப்பொழுது நம்முடைய தன்னம்பிக்கையானது அதிகமாகிவின்றது. இந்த தன்னம்பிக்கையை நாம் அதிகரித்து கொள்வதற்கு நாம் சுய ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும். என்னுடைய தகுதிகள் என்ன, என்னுடைய திறமை என்ன, என்னுடைய கடமை என்ன, நான் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவனாக இருக்கின்றேன் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளும்போது நமது தன்னம்பிக்கை என்பது அதிகரிக்கின்றது. தன்னம்பிக்கை உடையவர்கள்தான் உயரத்தையும் சிகரத்தையும் அவர்களால் அடைய முடிகின்றது. நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் நாம் முன்னேற்றத்தை அடைய வேண்டும். வெற்றி என்பது இறுதியில் அடையக்கூடிய ஒன்றல்ல. நமது பயணத்தில் ஒவ்வொரு அடியிலும் நாம் வெற்றியை அனுபவம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இறுதியான வெற்றி என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஆகவேதான் நான் இந்த மனதை வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் உங்களிடம் கூறுவது, வெற்றியை நீங்கள் கடைசியில் பார்க்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் அதை அனுபவம் செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய எதிர்கால உங்களுடைய உங்களுடைய இலக்கில் நீங்கள் அடையக்கூடிய வெற்றியானது தீர்மானிக்கப்பட்டு விடுகின்றது என்று நான் கூறுகின்றேன். எனக்கு ஒரு சந்தேகம் பிரதர். இதுல சில பெண்களுக்கு இந்த திருடற பழக்கம் கூட இருக்கும், இல்ல புறங்கூறும் பழக்கம் இருக்கும். இந்த தீய பழக்கத்துல இதெல்லாம் உள்ளடங்குமா? நிச்சயமாக. நான் நடைமுறை வாழ்க்கையில் இன்னைக்கு சேலஞ்சாக இருக்கிற விஷயமாகத்தான் உங்கள்கிட்ட இதை கூறினேன். இதை விட நீங்கள் எப்போ இந்த தேக உணர்வில் இந்த மனோவிகாரங்களான காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம் இதனுடைய வசனத்தில் வசமாக ஆகிவிட்டு எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும் கூட அது தீய காரியமாகத்தான் கருதப்படுகின்றது, தீவினை என்றுதான் கருதப்படுகின்றது. உங்களுடைய புத்தகத்துல 20வது நாளுக்கு என்ன கொடுத்திருக்கீங்கன்னா, எதையும் சமாளிக்கக்கூடிய நாள்னு கொடுத்திருக்கீங்க. அதுல குறிப்பேடு எழுத வேண்டும்னு சொல்லியிருக்கீங்க. இது எப்படி செய்யணும்ன்றதை விளக்கி கூற முடியுமா? நிச்சயமாக. எப்படி நாம் அதிகாலையில் எழுந்தவுடன் நம்மளுடைய நடவடிக்கைகளை பட்டியலிடுகின்றோமோ, நம்மளுடைய ஆவல்களை பட்டியலிடுகின்றோமோ, அதே மாதிரி அதிகாலையிலிருந்து இரவு வரைக்கும் நாம் என்னென்ன செய்தோம், அதை செய்யும் பொழுது எந்த மன உணர்வுடன் செய்தோம், எந்த மனோபாவத்துடன் செய்தோம் என்பதையெல்லாம் நாம் குறிப்பேடாக எழுத வேண்டும். இதுதான் டைரி எழுதுறதுன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய மகான ஆத்மாக்கள், உயர்ந்தவர்கள் எல்லாமே தங்களுடைய வாழ்க்கையில் இந்த டைரி எழுதியிருக்கிறாங்க. அந்த டைரியின் மூலமாக பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஒருவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உண்மையாக அவர் பேச்சை விட அவருடைய டைரியை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அவருடைய எண்ணம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய ஆவல்கள் என்ன, அவருடைய கடமை என்ன, அவர் செய்த செயல்கள் என்ன, அவர் ஆற்றிய செயல்கள் மூலமாக அவர் அடைந்த வெற்றிகள் என்ன, அனைத்தையுமே நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. இது ஒரு திறன் மிகுந்த காரியமாக இருக்கின்றது. ஆகவேதான் நாம் மனதை வெல்லுவதற்கு நம்மளுடைய செயல்களை மறுபடியும் ஒரு கணிப்பை காண்பதற்காக இரவு படுப்பதற்கு முன்னதாக இந்த குறிப்பேடை எழுதுகின்ற பழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும். குறிப்பேடு எழுதும் பொழுது நாம் செய்த தவறை மட்டும், தீமைகளை மட்டும், நாம் பெற்ற சில எதிர்மறையான உணர்வுகளை மட்டும் எழுதக்கூடாது. நாம் செய்த நல்லவைகளையும் அவற்றில் எழுத வேண்டும். நாம் செய்த உதவிகளையும் அதில் எழுத வேண்டும். நாம் பெற்ற மகிழ்ச்சியான நேரங்களை பற்றியும் அதில் குறிப்பிட வேண்டும். அப்படி எழுதும்போதுதான் அந்த மகிழ்வான நேரம், நாம் வெற்றியடைந்த நேரம், நாம் எதை சாதித்தோமோ அந்த சாதனை, அவைகளெல்லாம் நமக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஆகவே குறிப்பேடு எழுதுதல் என்பது ஒரு சாதாரண பழக்கம் கிடையாது. இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கின்றோம், மக்கள் எழுதுவதிலிருந்தே விலகிவிட்டார்கள். எப்பொழுது இந்த கம்ப்யூட்டர் வந்ததோ அதிலிருந்து அவர்கள் எப்பொழுதும் இந்த எழுதுகின்ற பழக்கத்தை விட்டுவிட்டார்கள். ஆனால் எழுதுவது ஒரு சிறந்த பழக்கமாகும். அது மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு அத்தியாவசியமாகவும் இருக்கின்றது. ஆகவேதான் இந்த நிகழ்விலே நாம் மனநிலையில் மனதை ஒருமுகப்படுத்துங்கள் என்று கூறுகின்றோம். மனதை ஒருமுகப்படுத்துங்கள் என்று கூறும்போதே நிறைய பேர் கூறுகின்றார்கள், இது அசாத்தியமானது,
இது யாராலும் முடியாது. ஏனென்றால் மனம் ஒரு குரங்காக எப்பொழுதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அலை பாய்வது என்பது அதனுடைய இயற்கையான தன்மை அல்ல. அது ஒரு பழக்கமாகத்தான் இருக்கின்றது. பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கின்ற நாம் தான் அப்படி கூறுகின்றோமே தவிர உண்மையில் மனமானது ஒருமுகப்பட்டுத்தான் இருக்கின்றது. ஆகவே அந்த உண்மை நிலையில் அதை நாம் ஆன்மீக உணர்வில், அதாவது ஆத்ம உணர்வில் நாம் நிலைக்கும் பொழுது நமது மனமானது இலகுவாக ஒருமுகப்பட்டு விடுகின்றது. ஆக ஒருமுகப்பட்டு விடுகின்ற மனதின் மூலமாகத்தான் நீங்கள் அசாத்தியமான காரியங்களை செய்ய முடியும். நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்வது கூட அந்த ஒருமுகப்படக்கூடிய மனதின் மூலமாகத்தான் நடைபெற முடியுமே தவிர வேறு எந்த வழியிலும் இது சாத்தியமில்லை. ஆகவேதான் குறிப்பேடு எழுதுதல் என்ற ஒரு பழக்கம் கூட உங்களுடைய வாழ்க்கையில் மிக அத்தியாவசியமான ஒன்றாக கருத வேண்டும். அதற்காக நீங்கள் சில நிமிடங்களை ஒதுக்கியே தீர வேண்டும். இதுவரை நாம் 20 நாட்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்து விட்டோம். இன்னைக்கு 21வது நாள் எதிலையும் வெற்றி பெறுங்கள்னு சொல்லியிருக்கீங்க. அதுல நல்லா தூங்குங்கன்னு சொல்லியிருக்கீங்க செயல் திட்டத்துல. எனக்கு அந்த காலத்துல ஒரு சினிமா பாட்டு தான் ஞாபகம் வருது. தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்கினா நீ பள்ளியில தூங்கினேன்னா உன் கல்வியை இழந்துருவ அப்படின்னு அந்த பாடு ரொம்ப அழகா இருக்கும். அந்த பாடல் அதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இதை பற்றி ஒரு விளக்கம் நீங்க தர முடியுமா? நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. தூங்குறன்னா எப்போ தூங்கணுங்கிறது தெரியணும். அதனால் எந்த நேரத்தில் தூங்கணுங்கிறதும் தெரியணும். அந்த தூக்கத்தினுடைய தரம் எப்படி இருக்கணும்னு தெரியணும். எப்படி நாம் விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்கிறோம். நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால், நம்மளுடைய வாழ்க்கை பொருள் பொதிந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டுமென்றால், ஒவ்வொரு அடியிலையும் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டுமென்றால் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும்னு பார்த்தோம். ஆனால் விழிப்புணர்வோடு இருக்கிறது எவ்வளோ அவசியமோ அதே மாதிரி தூக்கமும் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. எப்படி உடலுக்கு ஓய்வு அவசியமோ அதே மாதிரி மனதிற்கும் ஓய்வு அவசியமாக இருக்கின்றது. தூக்கம் என்பது உடலுக்கும் ஓய்வை அளிக்கின்றது, மனதிற்கும் ஓய்வை அளிக்கின்றது. ஆகவேதான் தூக்கம் என்பது அவசியம் என்று கூறினேன். நன்றாக தூங்குங்கள் என்றும் கூறினேன். தூங்கும் பொழுது எப்படி தூங்க வேண்டும் என்பது கூட முறையாக இருக்கின்றது. உதாரணமாக நீங்கள் திரும்பி லெஃப்ட் பக்கம் திரும்பி தான் தூங்கணுமே தவிர ரைட் பக்கம் திரும்பி தூங்கக்கூடாது. ஏனென்றால் லெஃப்ட் பக்கம் நீங்கள் திரும்பி தூங்கும் பொழுது உங்களுடைய இதயத்துக்கும் ரெஸ்ட் கிடைக்குது, உங்களுடைய மூச்சு குழலுக்கும் உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குது. அது உங்களுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பாக இருக்கின்றது. இதுக்காக நீங்கள் மனதளவில் என்ன செய்யணும்னா இறைவனுடைய நினைவில் இருப்பதற்கான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இரவு படுப்பதற்கு முன் தியானம் செய்துவிட்டு படுக்க வேண்டும் என்று சொல்றீங்களா பிரதர்? அது கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஆன்மீக புத்தகத்தை ஒரு 10-15 நிமிடமாவது படித்து விட்டு அப்புறம் நீங்கள் தூங்க போங்க. ஏன்னா உங்களுடைய மனநிலை தூங்குவதற்கு முன்னாடி எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய தூக்கத்தினுடைய தரம் இருக்கின்றது. ஏற்கனவே நாம் பார்த்தோம், நம்மளுடைய பிரெயின் பீட்டா ரேஸ் வெளியாக்குது எப்போ நாம் செயலாற்றுகின்றோமோ அப்போ. ஆனால் நம்ம தூக்கத்தில் ஆரம்பிக்கும் போது ஆல்ஃபாலையும் பிறகு டெல்டா வேவ்ஸையும் அது வெளிப்படுத்துகின்றது. அது நம்மளுடைய மனநிலையை பாதிக்கின்ற காரணத்தினால அதாவது என்னுடைய மனமானது அந்த மூளையினுடைய கதிர் இயக்கத்தை பாதிக்கின்ற காரணத்தினால நம்ம மனநிலையை சரியாக வைத்து கொள்ள வேண்டியது, சமநிலையில் வைத்து கொள்ள வேண்டியது மிக அத்தியாவசியமாகின்றது. ஆகவே தான் நான் கூறினேன், ஏதாவது ஒரு ஆன்மீக புத்தகத்தை நீங்கள் ஒரு 15 நிமிடமாவது படித்துவிட்டு பிறகு தூங்க செல்லுங்கள். தூங்குவதற்கு முன்னாடி நீங்கள் தியாகம் பண்ண வேண்டியது ஏன் அவசியம்னாக்கா, சுய ஆவினை நீங்கள் மேற்கொள்வதற்கும் நீங்கள் காலையிலிருந்து இரவு வரை செய்த அனைத்து செயல்களையும் இறைவனிடம் அர்ப்பணிப்பதற்காக சமர்ப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தான் நாம் இரவில் தியானம் செய்ய சொல்லுகின்றோம். ஆனால் அதற்கு முன்னதாக நம்மளுடைய தூக்கத்தினுடைய குவாலிட்டி தரத்தை நாம் நிர்ணயிப்பதற்காக இந்த சிறு சிறு முயற்சிகளை, சிறு சிறு பயிற்சிகளை தினம் தினம் நாம் செய்ய வேண்டியது மிக அத்தியாவசியமாக ஆகின்றது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தூக்கம் கூட தொலைக்காட்சியை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த 12 மணி வரைக்கும் கூட இந்த மாதிரி தொலைக்காட்சி பார்த்துட்டு படுக்கிறதுனால அந்த ஸ்லீப் சைக்கிள் கூட மாறிடுதுன்னு நான் நினைக்கிறேன். எழுந்து கொள்ளும் போது கூட ஒரு சோர்வா எழுந்துக்கிறாங்க. நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரியானதுன்னு நான் நினைக்கிறேன்.
நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைஃப் ஸ்டைலு அந்த அளவுக்கு மாறிவிட்டது. அவர்கள் அந்த டிவி பார்க்கறதிலே தன்னுடைய நேரத்தை மட்டும் வீணடிப்பதில்லை, தன்னுடைய மனநிலையும் வெகுவாக பாதித்து கொள்கிறார்கள். அதுலேயும் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஹாரர் மூவிஸ்ன்னு சொல்கிறாங்க, பயம் கொடுக்கக்கூடிய இது, அதைத்தான் இரவில் வேற பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க படுத்து தூங்குனாங்கன்னா அவங்களுடைய கனவுகளில் கூட அதே காட்சிகள் தான் வருகின்றது. அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் ரொம்ப பாதிக்கப்படுகின்றது. இன்றைக்கி அமெரிக்காவில் அதிகபட்சம் தற்கொலைகள் இருக்கின்றன. அதிகபட்சமாக இந்த கொலைக்கான காரணங்கள் துப்பாக்கி கலாச்சாரம் வந்ததுக்கு முக்கியமான காரணமே அவங்களுடைய இந்த மீடியா தான். அதன் மூலமாக அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடங்கள் தான். ஆக நாம் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி டிவி பார்க்குற பழக்கத்தை முதல்ல கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும். நாம் நம்மளுடைய மனதை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைந்ததாக, சுகம் நிறைந்ததாக வாழ வேண்டும் என்றால் இரவில் நம்ம டிவி பார்க்குறத கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடமாவது தியானம் பண்ணி நம்மளுடைய என்னென்ன செயல்கள் இன்றைக்கி செய்தோமோ அதை அனைத்தையும் இறைவனிடம் அர்ப்பணித்து விட வேண்டும். இறைவனை நினைக்கும் போது மனது அவ்வளோ மகிழ்ச்சி அடைகின்றது. ஏனென்றால் பிரிந்தவர் கூடினால் பெரும் பேரின்பம் என்பது போன்று 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவரை சந்தித்திருந்தோம். இப்பொழுதுதான் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்திலே அவரை நாம் நேரடியாக சந்திக்கின்றோம், அவருடன் உறவு கொள்ளுகின்றோம். ஆக இந்த ராஜயோக தியானத்தின் மூலமாக தன்னை நாம் உணர்வது மட்டுமல்லாமல் நமது தந்தையான இறைவனை பற்றி அறிந்து அவருடன் நமது அனைத்து சம்பந்தங்களையும் வைத்து அனைத்து பிராப்திகளையும் அடைகின்ற ஒரு அருமையான வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். இதனுடைய பலாபலனை நாம் முழுமையாக பெற வேண்டும். ஏனென்றால் இறைவன் என் கூடவே இருக்கின்றார் என்ற இருப்பை நாம் உணர வேண்டும். இது ஒரு பெரிய நமக்கு வரப்பிரசாதமாக இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. நம்முடன் ஒரு பெரிய தலைவரோ அல்லது செல்வந்தரோ இருந்தால் நாம் பெருமையாக நினைக்கின்றோம். என்னுடன் யார் இருக்கின்றார் என்று பார்த்தீர்களா? உங்களுக்கு தெரியுமா என்னுடன் யார் இருக்கின்றார் என்று? ஆனால் அதைவிட எல்லாரை விட உயர்ந்தவர், சிறந்தவர், கிரேட்டஸ்ட் ஆஃப் த கிரேட், ஹையஸ்ட் ஆஃப் த ஹை, ஹோலியஸ்ட் ஆஃப் த ஹோலி, அந்த இறைவனே நம்ம கூட இருந்தார்னா அதை விட ஒரு சிறந்த பாக்கியம் உங்களுக்கு என்ன இருக்க முடியும்? உலகத்தில் எத்தனையோ பேர் சொல்கிறாங்க நான் அதிர்ஷ்டம் நிறைந்தவர் அல்லது துரதிர்ஷ்டம் நிறைந்தவர்னு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு இப்போ கிடைச்சிருக்குன்னா இறைவன் என் கூடவே இருக்கின்றார். காலையில் விழித்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை கூட, என் தூக்கத்தில் கூட அவர் நம் உடனே இருக்கின்றார் என்ற இருப்பை உணர்த்துகின்ற ஒரு சாதனமாக இருப்பதுதான் இந்த ராஜயோக தியானமாகும். பிரதர், ரொம்ப அழகா இந்த நிகழ்ச்சியில 21 days 21 நாள்ல அதிகாலையில் எப்படி எழுந்து கொள்ள வேண்டும், கடைசியில் எப்படி உறங்க வேண்டும், ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க. இந்த நேயர்கள் இதை பார்த்து இதை பிராக்டிஸ்ல கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக மனதை வென்று விட முடியும் தான் நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில இங்க வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். மனதை வெல்வதற்கான செயல் திட்டங்கள் 16லிருந்து 21வது நாள். 16வது நாள் நேரத்தை நிர்வகிக்கும் நாள். இந்நாளுக்கான செயல் திட்டம் ஓய்விற்காக சற்று நேரம் ஒதுக்குங்கள். 17வது நாள் வாய்ப்புகளை அறிந்திடும் நாள். இந்நாளுக்கான செயல் திட்டம் நிமிர்ந்து உட்காருங்கள், நில்லுங்கள், நடங்கள். 18வது நாள் திறமைகளை சேர்த்திடும் நாள். இந்நாளுக்கான செயல் திட்டம் நல்லவர்களுடன் நட்பு கொள்ளுங்கள். 19வது நாள் தளராத முயற்சி செய்யும் நாள். இந்நாளுக்கான செயல் திட்டம் தீய பழக்கங்களிலிருந்து விடுபட்டு இருங்கள். 20வது நாள் எதையும் சமாளிக்கும் நாள். இந்நாளுக்கான செயல் திட்டம் தினசரி குறிப்பேடு எழுதுங்கள். 21வது நாள் வெற்றியடையும் நாள். இந்நாளுக்கான செயல் திட்டம் நிம்மதியாக தூங்குங்கள். ஓம் சாந்தி.